Hi friends, welcome to Biology Simplified. Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Less than 5 minutesல நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பத்தின 2024க்கான நீட் கட் ஆஃப் எவ்வளவு சேஃபா இருக்கும் அப்படிங்கறத கடகடன் பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி MMCயை பொறுத்த வரைக்கும் அதோட இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் என்ன அப்படினு பார்த்தறலாம். எஸ்டாப்லிஷ் பண்ணது 1835 இன்ஸ்டிடியூஷன் டைப் பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னை. போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் வந்து 26 பிரான்ச்சஸ் இருக்கு. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ்ல 23 பிரான்ச்சஸ் இருக்கு. பெட்ஸ் 4000 plus பெட்ஸ் ஃபார் இன் பேஷண்ட்ஸ் இருக்கு. அவுட் பேஷண்டோட எண்ணிக்கை 12000க்கும் மேல per day. 12,000 plus அவுட் பேஷண்ட் பர் டே. ஒரு சில ஊர்களில் 300-400 பேர் தான் நம்ம பாப்புலேஷனே இருப்போம். ஆனால் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட அஃபிலியேட்டடாக இருக்கக்கூடிய அதோட அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு பர் டே 12,000 plus அவுட் பேஷண்ட்ஸ் வந்துட்டு போகிறாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2023 ரேங்கிங் படி அவுட் ஆஃப் 50 டாப் 50 காலேஜஸில் இந்தியாவில் மெடிக்கல் காலேஜஸில் 11th பிளேஸில் எம்எம்சி இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எம்பிபிஎஸ்க்கு 250 சீட் இருக்குது. அதில் 85% ஸ்டேட் கோட்டாவுக்கும் 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் வந்துடும். பிஜி டிகிரி கோர்சஸில் பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் 2 years கோர்சஸ்க்கு 3, பிஜி 3 years கோர்சஸ்க்கு 606 சீட்ஸும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஸ்டேட் கோட்டாவுக்கு 50% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகும். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கட் ஆஃப் மார்க்ஸ் எம்பிபிஎஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டா 15%க்கு என்ன இருந்துச்சு. இந்த 15% நமக்கு கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ண போகிறது யாருன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி mcc.nic.in இந்த வெப்சைட் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கால்ஃபார் பண்ணுவாங்க நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். அப்போ நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணலாம், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது 2023ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டுக்கு 690 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு ஆல் இண்டியா கோட்டாவில். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 664 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 685 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 641 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 561 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. திஸ் இஸ் த கட் ஆஃப் மார்க் ஃபார் லாஸ்ட் ரவுண்டு. ஸோ தட் இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கும் ஃபார் 2024 அட்மிஷனுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் எம்எம்சியில் உங்களுக்கு சீட் வேணும்னா இதுலேருந்து ப்ளஸ் 5 மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, தட் இஸ் த சேஃப் கட் ஆஃப் மார்க் ஃபார் 2024 ஆல் இண்டியா கோட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டா 85%ல் நமக்கு வந்து 92.5% நமக்கு அகாடமிக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கட் ஆஃப் மார்க் என்னவா இருந்துச்சு. ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 685 மார்க்கு, பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 669 மார்க்கு, பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 652 மார்க்கு, எம்பிசி டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 659 மார்க், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 611 மார்க், எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 596 மார்க், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 499 மார்க். இதெல்லாம் லாஸ்ட் ரவுண்ட் வரைக்குமே என்ன கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். சம்டைம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் ஒரு சில மார்க் இன்க்ரீஸ் கூட ஆகியிருக்கலாம். ஸோ தட் திஸ் இஸ் த லாஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் ஃபார் எம்எம்சி. இப்போ நம்ம வந்து எனக்கு 2024ல் எம்எம்சியில் ஸ்டேட் கோட்டாவில் 85%ல் நான் சேரணும்னா எனக்கு என்ன கட் ஆஃப் மார்க் இருக்கணும் சார். சேம் ப்ளஸ் 5 மார்க்ஸ் வச்சுக்கோங்க. 690 மார்க் வாங்கணுமா சார். நீங்கள் ப்ளஸ் 5 மார்க்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃப் மார்க் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எம்எம்சியில் நீங்கள் இன் அண்ட் அரௌண்ட் சென்னையில் இருக்கீங்க, இல்லை வேறு எங்கேயாவது இருந்தாலும் சென்னையில் வந்து படிக்கணும், எம்எம்சியில் படிக்கணும், எம்எம்சி இஸ் மை ட்ரீம் காலேஜ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்கிற மார்க் நம்ம போட்டிருக்கோம் 2023க்கான கட் ஆஃப் மார்க்கு. அதுலேருந்து ப்ளஸ் 5 வாங்கினீங்கன்னா சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2022ல் ஏன் இதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், ப்ராக்கெட்டில் இருக்கிறது 2022, வெளியில் இருக்கிறது 2023. எவ்வளவு கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு வந்து 2022ல் 422 இருந்தது, 2023ல் 490 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் எம்பிசி டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2022ல் 430 இருந்தது, 2023ல் 513 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 350 இருந்தது, 499 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 475 கட் ஆஃப் மார்க்காக இருக்குது. ஸோ தட் 500 மார்க்ஸ் எடுத்துடுங்க. அப்போ தான் நம்ம எம்எம்சியில் 7.5%ல் சேர முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரீம் காலேஜாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டோட நம்பர் 1 மெடிக்கல் காலேஜ் அதுதான். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரீமியர் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் ட்ரீம் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி நல்லா படிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ.